ஓம் சாந்தி. 19/11/2024 காலை முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய நினைவு மிகவும் அதிசயமானதாகும். ஏனென்றால் நீங்கள் தந்தை, டீச்சர் மற்றும் சத்குரு மூவரையும் ஒன்றாக நினைவு செய்கிறீர்கள். கேள்வி: மாயை எந்த ஒரு குழந்தையையும் கர்வம் மிக்கவர்களாக ஆக்குகிறது என்றால் எந்த விஷயத்தில் அலட்சியம் செய்கிறார்கள்? கர்வம் உள்ள குழந்தைகள் தேக அபிமானத்தில் வந்து முரளியை அலட்சியம் செய்கிறார்கள். ஒரு பழமொழி கூட இருக்கிறதல்லவா, எலிக்கு மஞ்சள் துண்டு கிடைத்துவிட்டால் நான் தான் மிகப்பெரிய செல்வந்தன் என்று புரிந்து கொள்ளுமாம். அதுபோல நிறைய பேர் முரளியை படிப்பதே இல்லை. எங்களுக்கு சிவபாபாவோடு நேரடியான தொடர்பு இருக்கிறது என்று சொல்லிவிடுகிறார்கள். பாபா கூறுகிறார், குழந்தைகளே, முரளியில் புதிய புதிய விஷயங்கள் வருகின்றன. ஆகையினால் நீங்கள் முரளியை ஒருபோதும் தவறவிடக்கூடாது. இதன் மீது மிகுந்த கவனம் இருக்கட்டும். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான செல்ல குழந்தைகளிடம் ஆன்மீக தந்தை கேட்கின்றார், நீங்கள் இங்கே யாருடைய நினைவில் அமர்ந்திருக்கிறீர்கள்? தந்தை, டீச்சர், சத்குரு என்று பதில் கூறுகிறார்கள். அனைவரும் இந்த மூவரின் நினைவில் அமர்ந்துள்ளீர்களா? ஒவ்வொருவரும் தன்னைத்தானே கேளுங்கள். இங்கே அமர்ந்திருக்கும் போது மட்டும் நினைவிருக்கிறதா, அல்லது நடக்கும் போதும் சுற்றும் போதும் கூட நினைவிருக்கிறதா? ஏனென்றால் இது அதிசயமான விஷயம் ஆகும். வேறு எந்த ஒரு ஆத்மாவுக்கும் இப்படி சொல்லப்படுவதில்லை. இந்த லக்ஷ்மி நாராயணன் உலகத்திற்கு எஜமானர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய ஆத்மாவை ஒருபோதும் இவர்கள் தந்தையாகவும் இருக்கின்றார், டீச்சராகவும் இருக்கின்றார், சத்குருவாகவும் இருக்கின்றார் என்று சொல்ல முடியாது. முழு உலகத்தில் இருக்கும் எந்த ஒரு ஜீவ ஆத்மாவையோ எந்த ஒரு ஆத்மாவையும் பார்த்து இப்படி சொல்ல முடியாது. குழந்தைகளாகிய நீங்கள்தான் அப்படி நினைவு செய்கிறீர்கள். மனதிற்குள் இந்த பாபா தந்தையாகவும் இருக்கின்றார், டீச்சராகவும் இருக்கின்றார், சத்குருவாகவும் இருக்கின்றார் என்று தெரிகிறது. அதுவும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஆவார். மூவரையும் நினைவு செய்கிறீர்களா அல்லது ஒருவரையா? அவர் ஒருவராக இருக்கலாம், ஆனால் 3 குணங்களிலும் நினைவு செய்கிறீர்கள். நீங்கள் அமரும் போது அல்லது நடக்கும் போதும் சுற்றும் போதும் இது நினைவிருக்க வேண்டும். இவர் நமக்கு தந்தை, டீச்சர், சத்குருவாகவும் இருக்கின்றார். இவ்வாறு நினைவு செய்கிறீர்களா என்று பாபா கேட்கிறார். வேறு எந்த மனிதரும் இப்படி 3 நிலையிலும் இருக்க முடியாது. தேகதாரிகளில் நம்பர் 1 ஸ்ரீகிருஷ்ணர் ஆவார். அவரை தந்தை, டீச்சர், சத்குரு என்று அழைக்க முடியாது. இது முற்றிலும் அதிசயமான விஷயமாகும். பாபா கேட்கிறார், உண்மையாக சொல்லுங்கள், 3 ரூபத்திலும் நீங்கள் என்னை நினைவு செய்கிறீர்களா? உண்ணும்போது சிவபாபாவை மட்டுமே நினைவு செய்கிறீர்களா, அல்லது மூவருமே புத்தியில் ஞாபகம் வருகிறதா? வேறு எந்த ஆத்மாவையும் பார்த்து அப்படி சொல்ல முடியாது. பாபாவின் மகிமை விசித்திரமானதாகும். எனவே பாபாவை நினைவு செய்வதும் அப்படி இருக்க வேண்டும். எனவே புத்தி ஒரே அடியாக அவர் பக்கம் சென்றுவிடும் அளவுக்கு அதிசயமானவராக அவர் இருக்கின்றார். பாபாவே வந்து தன்னை பற்றிய அறிமுகத்தையும் பிறகு முழு சக்கரத்தின் ஞானத்தையும் கொடுக்கின்றார். இந்த யுகங்கள் ஒவ்வொன்றும் இத்தனை ஆண்டுகளுடையது, இது சுற்றி கொண்டே இருக்கிறது என்ற ஞானத்தையும் கூட படைப்பவராகிய அந்த தந்தைதான் வந்து கற்றுத்தருகிறார். எனவே அவரை நினைவு செய்வதன் மூலம் மிகுந்த உதவி கிடைக்கும். ஆனால் மாயை அப்படிப்பட்ட தந்தையின் நினைவையும் மறக்கச் செய்து விடுகிறது. டீச்சர் மற்றும் குருவையும் கூட மறந்து விடுகிறார்கள். இதை ஒவ்வொருவரும் தங்களுடைய மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். பாபா நம்மை அப்படிப்பட்ட உலகத்திற்கு எஜமானர்கள் ஆக்கிவிடுவார். எல்லையற்ற தந்தையின் ஆஸ்தி கண்டிப்பாக எல்லையற்றதாகத்தான் இருக்கும். கூடவே இந்த மகிமையும் புத்தியில் இருக்க வேண்டும். நடக்கும் போதும் சுற்றும் போதும் மூவருமே நினைவுக்கு வர வேண்டும். இந்த ஒரு ஆத்மாவின் 3 சேவையுமே ஒன்றாக இருக்கிறது. ஆகையால் அவரை
சுப்ரீம், உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் என்று அழைக்கிறோம். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. அழியக்கூடிய போதைகளை அல்லது கர்வத்தை விட்டுவிட்டு ஒரு பைசா அளவு கூட மதிப்பற்ற நிலையில் இருந்து நாம் இப்போது முழு ரூபாய்க்கு ஒப்பானவர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்ற அலௌகிகமான போதை இருக்கட்டும். பகவானே வந்து நமக்கு கற்பிக்கின்றார். நம்முடைய படிப்பு புதுமையானதாகும். 2. ஆஸ்திகர்களாக ஆகி பாபாவை வெளிப்படுத்தும் சேவை செய்ய வேண்டும். கர்வம் உள்ளவர்களாகி ஒருபோதும் முரளியை தவறவிடக்கூடாது. தூய்மை என்ற அஸ்திவாரத்தின் மூலம் எப்போதும் உயர்ந்த செயல்களைச் செய்யும் பூஜைக்குரிய ஆத்மா ஆகுக. விளக்கம். தூய்மை உங்களை பூஜைக்குரியவராக ஆக்குகின்றது. எப்போதும் உயர்ந்த செயல்களை செய்பவரே பூஜைக்குரியவர் ஆவார்கள். ஆனால் பிரம்மச்சரியம் மட்டுமே தூய்மை அல்ல. மனதின் எண்ணத்தாலும் எவருக்கும் எதிர்மறையான எண்ணம் எழக்கூடாது. யதார்த்தமற்ற சொல்லையும் பேசக்கூடாது. தொடர்பிலும் வேற்றுமை என்பது இருக்கக்கூடாது. அனைவருடனும் நல்லதொரு சம்பந்தம் இருக்க வேண்டும். மனம், சொல், செயல் அனைத்திலும் தூய்மை என்பது துண்டிக்கப்படாமல் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பூஜைக்குரியவர் ஆக முடியும். நான் பரம பூஜைக்குரிய ஆத்மா என்ற நினைவின் மூலம் தூய்மை என்னும் அஸ்திவாரத்தை உறுதி செய்து கொள்ளுங்கள். ஸ்லோகன். ஆஹா நான் என்னும் இந்த ஆன்மீக அலௌகீக குஷியில் இருந்தால் மனமும் உடலும் நடனமாடிக்கொண்டே இருக்கும். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.